are going to launch the Roadster series. Hi and hello, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஓலாவோட 2024 சங்கல்ப் ஈவெண்ட்ல தாங்க நம்ம இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல பொச்சம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஓலாவோட ஃபியூச்சர் ஃபேக்டரி அங்கதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய ஃபேக்டரியா தான் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓலாவை பத்தி நிறைய விஷயங்கள், ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா Gen 2 பிளாட்ஃபார்ம்ல இருந்து Gen 3 பிளாட்ஃபார்முக்கு அவங்க அப்கிரேட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பைக் சீரிஸ் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரோட்ஸ்டர்ங்கிற சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ரோட்ஸ்டர் அண்ட் ரோட்ஸ்டர் எக்ஸ்னு சொல்லிட்டு 2 மாடல் இன்னைக்கு நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸிங்குமே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸிங்லாம் இருந்துச்சு. ஏன்னா உள்ள ஒரு அதிகமான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியோட ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்ல நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சங்கல்ப் ஈவெண்ட் நமக்கு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ரோட்ஸ்டர் சீரிஸ், ஸோ அந்த பைக்கோட ஒரு வாக் ஆன் வருமே இருக்கு, அதுமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓலா அவங்களோட ரோட்ஸ்டர் பைக் சீரீஸ்ல 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ், ரோட்ஸ்டர் அண்ட் ரோட்ஸ்டர் ப்ரோ. இதுல ரோட்ஸ்டர் எக்ஸ்ங்கிறது பேஸ் வேரியண்டாவும், ரோட்ஸ்டர் மிட் வேரியன்ட் அண்ட் ரோட்ஸ்டர் ப்ரோங்கிறது டாப் வேரியண்டாவும் இருக்கு. அதுதான் இந்த ஈவெண்ட்லயே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 500+ ரேஞ்ச் இவங்க கிளைம் பண்றாங்க. கரெக்டா சொல்லணும்னா 579 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. சோ இது வந்து நமக்கு 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷனோட வருது. 8 கிலோவாட் ஹார் அண்ட் 16 கிலோவாட் ஹாருங்கிறது. 8 கிலோவாட் ஹார் பேட்டரி பேக்கப்போட வரதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,99,999 ரூபா, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 16 கிலோவாட் ஹார் உள்ள பேட்டரி பேக்கப்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,49,999 ரூபா, அதாவது 2.5 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்மே ஒரு டாப் நாச் ஸ்பெக் தான் சொல்லணும். 70 ஹார்ஸ் பவரும் 105 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இதோட பவர் இருக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாம 0 to 40 பாத்தீங்கன்னா வெறும் 1.2 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிரும்னு சொல்றாங்க. 194 கிலோமீட்டர் per hour டாப் ஸ்பீட் போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 inch TFT டிஸ்பிளே இதுல வருது. பட் இந்த ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2026ல தான் இதோட டெலிவரி பிகின்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை பத்தின ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்திருந்தாங்க. பட் ரோட்ஸ்டர் எக்ஸ் அண்ட் ரோட்ஸ்டர் இது ரெண்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ரோட்ஸ்டர் எக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு பேஸ் வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ சைஸ் வைஸ்மே இது கொஞ்சம் காம்பாக்டான ஒரு சைஸா தான் இருந்துச்சு. நமக்கு ரொம்பவே ஒரு லீனான ஒரு சைஸ்ல இருந்துச்சு. இது நமக்கு 3 பேட்டரி பேக்கப் ஆப்ஷனே வருது. 2.5 கிலோவாட், 3.5 கிலோவாட் அண்ட் 4.5 கிலோவாட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வரக்கூடிய 2.5 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் நமக்கு 75,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா 74,999 ரூபாய்க்கு. இதுக்கு அடுத்த வேரியன்டான 3.5 கிலோவாட் ஹார் பேட்டரி உள்ள வேரியன்ட் பாத்தீங்கன்னா 84,999 ரூபா வருது. 4.5 கிலோவாட் ஹார் பேட்டரி உள்ளது பாத்தீங்கன்னா 99,999 ரூபா, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட மேக்ஸிமம் கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. அப்கோர்ஸ் இந்த 4.5 கிலோவாட் ஹாருங்கிறத நமக்கு அந்த 200 கிலோமீட்டர் நமக்கு கொடுக்கும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 15 ஹார்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 124 கிலோமீட்டர் per hour மேக்ஸிமம் ஸ்பீட் போகும்னு சொல்லியிருக்காங்க. 0 to 40 இது ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது 2.8 செகண்ட்ஸ்ல போயிடும் சொல்றாங்க. அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் 4.3 இன்ச்சஸ்லான ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதோட லைட்டிங் செட்டப்லாம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாவே LED செட்டப்ல தான் வந்திருக்கு. போத் ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் வந்திருக்கு. பின்னாடி ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்க் வந்திருக்கு. ரியர்ல ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு சீட்ஸா இருந்துச்சு. அண்ட் இதோட ஃப்ரண்ட்லயே, அதாவது நமக்கு பெட்ரோல் வெஹிக்கல்ல நமக்கு பெட்ரோல் போடுற இடத்துல இதோட சார்ஜ் போடுற மாதிரி இதோட டிசைன் கொடுத்திருக்கிறது நல்லாவே இருக்கு. அண்ட் இதோட டிசைனை பொறுத்த வரைக்குமே நமக்கு அந்த ஐசி இன்ஜின் இருக்கக்கூடிய இடத்துல தான் இதோட பேட்டரி பேக்கப் கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க. சோ வந்து ஃப்ரண்ட்ல நல்லா கவர்டான ஒரு இதா கொடுத்திருக்காங்க. அந்த இதை வந்துட்டு நல்லாவே இதோட கிராபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா டெயில் லைட்ஸ்மே நமக்கு கம்ப்ளீட்டா எல்இடில வந்திருக்கு. ஒரு சிங்கிள் லைனா வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கிராப் ரெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக் பினிஷ்ல வந்திருக்கு. ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி நிறையவே பியானோ பிளாக் பினிஷ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. கிராபிக்ஸ் வைஸ்மே நல்லா இருக்கு. சோ ஓவராலா அந்த வெஹிக்கிள் பாக்குறதுக்கு நல்ல அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லுவேன். அடுத்து ரோட்ஸ்டர் மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். சோ இதுலயுமே நமக்கு 3 பேட்டரி பேக்கப் ஆப்ஷனோட வருது. 3.5 கிலோவாட் ஹார், 4.5 கிலோவாட் ஹார் அண்ட் 6 கிலோவாட் ஹார்.
ஸோ இதில் 3.5 கிலோவாட் ஹார் உள்ள பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 1,04,999 ரூபா, அதாவது 1,05,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேட்டரி ஆப்ஷன் 4.5 கிலோவாட் ஹார், இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,19,999 ரூபாயும், அடுத்து 6 கிலோவாட் ஹார் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு 1,39,999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 248 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. இதோட டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது 126 கிலோமீட்டர் per hour வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 0 to 40 பாத்தீங்கன்னா இது நமக்கு 2.2 செகண்ட்ஸ்லயே ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 17.6 ஹார்ஸ் பவர் நமக்கு மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 inch TFT டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு பேஸ் வேரியன்டான எக்ஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 4.3 இன்ச்சஸ்க்கான ஒரு LCD டிஸ்பிளே தான் வரும். இந்த வேரியன்ட்ல 7 இன்ச்சுக்கான ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்த வேரியன்டான ப்ரோ வேரியன்ட்ல 10 இன்ச்சுக்கான ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட டிசைன் வந்து நமக்கு எக்ஸ் வேரியன்ட்டை விட கொஞ்சம் நல்லாவே பிராடா இருக்குன்னு சொல்லலாம். லைட்டிங் செட்டப்லாம் சேம் எல்இடில தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல நமக்கு டெலஸ்கோபிக்கும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நமக்கு டிஸ்க் பிரேக்கா வந்திருக்கு. பின்னாடி டெயில் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்இடி டெயில் லைட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. கிராப் ரயில்ஸ் எல்லாமே ஸ்பிட்டட் கிராப் ரயில்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லாவே ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் வேரியன்ட்ங்கிறது ஒரு 100cc பைக் நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் க்ரூசரா கொடுத்திருக்காங்க. இதுவே இந்த மிட் வேரியன்டான ரோட்ஸ்டர் பைக் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லாவே அட்ராக்ட் பண்ற வகையில டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இதான் கைஸ் ஓலா இந்த ரோட்ஸ்டர் சீரீஸ்ல அறிமுகப்படுத்திருக்க 3 வேரியன்ட். அண்ட் இது எல்லாமே நமக்கு 2025ல இருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய ஓலா ஸ்கூட்டர்ஸ்லயுமே இவங்க யூஸ் பண்ணிருக்க Gen 2 பிளாட்ஃபார்ம்ல இருந்து Gen 3 பிளாட்ஃபார்முக்கு அப்கிரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவுமே நமக்கு 2025 ஜனவரியில இருந்து இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.